ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் நிலாஸ் வேர்ல்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? நம்ம நாட்டு அத்தியை வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறோம். என்னடா அத்திக்காயை வச்சு பொரியலா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன், படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் வீடியோவில் சொல்வேன், இருந்தாலும் நம்பாதவங்களுக்கான ப்ரூஃப் தான் இது. அத்திக்காயை பறித்து அது பொடி பொடியாக அரிஞ்சு 5-6 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிஞ்சு அத்திக்காயில் நிறைய பால் இருக்கும். அதனால் நல்லா அலசி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டாலே போதும். அது சூப்பராக பஞ்சு பஞ்சாக வெந்துடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்ற அளவுக்கான டேஸ்ட் இதில் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட நீங்கள் டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணவே தேவையில்ல. குக்கர் விசில் முடித்த உடனே கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்க பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு கை ஃபுல்லாக பூண்டை எடுத்து தட்டி போட்டுக்கிட்டேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே நான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன், அது வீடியோவில் எடுக்கலை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள். உங்களுக்கு ஃப்ளேவர் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ, மட்டன், எனக்கு சிக்கன் ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு மட்டன் ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சின்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். வெந்து அது அப்படியே குழஞ்சி இருக்கும் இல்லையா, அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே கொதிக்க விட்டுறலாம். அத்திக்காய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அந்த வேக வச்ச அத்திக்காயை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இதை வடித்து எடுக்கும்போதே வாசனை சூப்பராக இருந்தது. இது அப்படியே குழந்தைங்களுக்கு சும்மா எண்ணெய் கடுகு வெங்காயம் மட்டும் போட்டு, உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காரம் சேர்க்காமல் எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சும் கொடுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் செய்யலாம். இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எப்போ பார்த்தாலும் பீட்சா பர்கர் அப்படின்லாம் செஞ்சு சாப்பிடாம நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்க இடத்துல இருந்து என்னென்ன காய்கறிகளை எளிமையாக நம்ம சமைச்சு சாப்பிட முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அந்த வேக வச்ச அத்திக்காயை இது கூட கலந்து நம்ம கொஞ்சம் நேரம் பரட்ட போகிறோம். அவ்வளோதான். இது நல்லா ஆல்ரெடி வேக வச்சது தான், கொஞ்சம் சூடு ஏறினா போதும், அந்த எண்ணெயில் லைட்டாக வறுபட்டால் போதும். அப்படிங்கிறதுனால இதை கலந்துட்டு வேணும்னா நீங்கள் கார்னிஷிங்காக கொத்தமல்லி இல்லை தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். நான் அதெல்லாம் பண்ணல. உப்பு காரம் மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கிட்டு அப்படியே வணக்கி எடுக்க போகிறேன். இதை நீங்கள் சாப்பாட்டோட, சப்பாத்தியோட, தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எதுக்குமே நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.